குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நிறைய ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு டவுட் என்ன வருது அப்படின்னா, எந்த பொசிஷனில் டாக்டர் தூங்கணும்? நிறைய பேர் வந்து ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு திரும்பி படுக்கணுன்றாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்ன லாஜிக்கல் சயின்டிஃபிக் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாகும். அப்போ நீங்கள் நேராக படுக்கிற போது என்ன ஆகும்னா, ஸ்பைனல் கார்ட்லையும் மேஜர் ரத்த குழாயிலையும் அது வந்து வயிறு வந்து அழுந்துனதுனால பேக் ஏக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராக அமையாமல் குழந்தைக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வயிறு கொஞ்சம் நல்லா பெருசாகும் போது நம்ம வந்து ஒரு பொசிஷன் எதர் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணி படுக்க சொல்லுவோம். லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். படுக்கிற போது நீங்கள் ஒரு பில்லோ மட்டும் நீங்கள் வந்து காலுக்கு இடையில வச்சிட்டிங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்கும். இதுதான் வந்து சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் போர்ஷன். இப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இப்போ நம்ம திரும்பி படுக்கிற போது நம்ம எந்திரிச்சு உட்காந்து நேராக உட்காந்துட்டு திரும்பி படுக்கணுன்றது கிடையாது. நீங்கள் படுத்துட்டே யூ கேன் ஆல்டர் யுவர் பொசிஷன். ஸோ உங்களுக்கே வந்து மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நேராக படுக்கும் போது இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி படுத்துக்கலாம். இது வந்து த மோஸ்ட் பெஸ்ட் பொசிஷன் இன் ப்ரெக்னன்சி.